இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சொல்கிறேன், மனம் ஒரு பிடிப்பாகவே இல்லை, கவலையாக இருக்குது, பெரும் தடையாக இருக்குது, எனக்கே தெரியுது என்னால் அடுத்த கட்டத்துக்கு எதையுமே செய்ய முடியலைன்னு. அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். வரும் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக செய்யுங்க. ஆணி மாதம் பிறந்து அடுத்த நாளே வருகிறது 3ஆம் பிறை. செவ்வாய்க்கிழமை 3ஆம் பிறை அம்மனின் சிரசில் இருக்கக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்தால் சகல செல்வங்களும் பெருகும். அதுவும் மீனாட்சி அம்மனின் சந்திர தரிசனம் என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள். வரும் செவ்வாய்க்கிழமை பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்துக்கு மஞ்சள் பூசி குளியுங்க. ஆண்கள் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி முகம் புடனி கழுத்து மார்பில் தேய்ச்சி குளிச்சுட்டு கை நிறைய பச்சரிசி எடுத்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நம அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லி பச்சரிசியை மேற்கு திசையில் தூவி விடுங்க. காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலை 6:45 7:30 இந்திய நேரத்தின்படி மேற்கு திசையில் சந்திரன் ஆனந்தமாய் புன்னகையோடு விழிப்பார். அவ்வாறு விழிக்கும் போது மேற்கு திசை பார்த்து பச்சரிசியை தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு நெய்யில் விளக்கு ஏற்றி 11 ரூபா காசை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த சந்திரனை தரிசனம் செய்யுங்க. கருக்களாக இருக்குது, மலவர மாதிரி இருந்தால் விளக்கை பார்த்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம 108 முறை, ஓம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனே நமோ நம 108 முறை. இந்த 2 மந்திரத்தையும் 108 முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு விட்டுட்டு அந்த அரிசியை பச்சரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு மேற்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கு அப்புறம் தங்கத்தையோ வெள்ளியோ அல்லது கண்ணாடியோ பார்த்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு உங்களை நீங்கள் மனசார வாயார வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்தும் போது மனதில் போய் பதியும். ஏனென்றால் மனோகரன் என்பவர் சந்திரன். அதுவும் சந்திர தரிசனத்தன்று இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக சத்தியமாக நல்லது நடக்கும். என் அம்மா எனக்கு சொல்லி தந்த பரிகாரம், கிராமத்து தேவதை பரிகாரம். நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும், நன்மைகள் பெருக வேண்டுமென நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் ஜூன் 20 ஈரோடு, ஜூன் 27 சேலத்தில் கொங்கண சித்தரின் கல்பத்தரு யோகக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக பணப்பிரச்சனை தீரும், பணத்தடை சரியாகும், செல்வ பிரச்சனை சரியாகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. ஜூன் 21 வியாபாரத்தில் பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க. நான் 25 நபர்களுக்கு மட்டும் வியாபாரத்தில் பெரும் வெற்றி அடைய, வியாபார கடனை சரி செய்ய, வியாபாரத்தில் நிறைய கஸ்டமரை கொண்டு வர, வியாபாரத்தில் நிறைய லாபம் கொண்டு வர ஒரு அற்புதமான பிஸ்னஸ் மந்திர பயிற்சியை நடத்துகிறேன். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து சிறப்பு யாத்திரையும் திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதிகாலையிலிருந்து இரவுக்குள்ள 7 செல்வ சூட்சும கோயில்களுக்கு நானே கூட்டிகிட்டு போய் சிறப்பு பிரார்த்தனைகள், கூட்டு பிரார்த்தனை, பரிகாரங்களை, பூஜைகளையும் செய்கிறோம். 25 நபர்களை இந்த யாத்திரைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த யாத்திரையில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. ஒரு பெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அங்கே இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் ஏற்படுத்தி தரும். உங்களுக்கும் ஏற்பட உங்கள் பேரை உடனே இந்த யாத்திரைக்கு பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.